ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஆடு ஒன்று புல்லை மேய்த்து கொண்டே காட்டிற்குள் வெகு தூரம் வந்து விட்டது. ருசியான புல்லை ரசித்து கொண்டே சாப்பிட்ட ஆடு திடீரென்று தன் முன்னே வந்து நின்ற ஓநாயை பார்த்து திடுக்கிட்டது. ஆனாலும் சுதாரித்து கொண்ட புத்திசாலி ஆடு ஓநாயை பார்த்து, அண்ணே அண்ணே, நீங்க என்ன சாப்பிடுவதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனாலும் என் வயிறு முழுவதும் நான் சாப்பிட்ட புல் இருக்குது. இந்த புல்லோடு நீங்க என்ன சாப்பிட்டா உங்களுக்கு ருசியாக இருக்காது என்றது. அதனை கேட்ட ஓநாய், ஓகே ஆடே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு பசியாக இருக்குது, என்ன செய்ய வேண்டும் என்று சீக்கிரம் சொல் என்றது. உடனே ஆடு, நான் நடனம் ஆடினால் சீக்கிரம் என் வயிற்றில் உள்ள புல் செரித்து விடும் என்று கூற, முட்டாள் ஓநாயோ ஓகே ஓகே சீக்கிரம் ஆடு என்று கூற ஆடும் வேகமாக ஆடத் தொடங்கியது. செல்லம், ஆடு வேகமாக ஆடும் பொழுது அதன் கழுத்தில் அதன் மேய்ப்பன் கட்டியிருந்த மணி வேகமாக அடித்தது. மணியின் சத்தத்தை கேட்டு தூரத்திலிருந்த மேய்ப்பன் ஆட்டை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். ஓநாயை அடித்து துரத்தி ஆட்டையும் காப்பாற்றினான். செல்லம், அன்பு செல்லமே, கதைய பாத்தியா பாத்தியா? இந்த ஆடு எவ்வளவு ஞானமா இருந்திருக்கு பாத்தியா செல்லம்? இந்த ஆடு ஞானமா இருந்து என்ன பண்ணிருக்கு? அதோட உயிரே அது காப்பாத்தி இருக்கு பாத்தியா? இதே மாதிரி நீங்களும் ஞானமா இருக்கணும் செல்லங்களா. நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் அதுதான் நமக்கு கற்று தருது. வேதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா செல்லங்களா? பொன்னை சம்பாதிப்பதிலே பார்க்கிலும் ஞானத்தை சம்பாதிப்பது உத்தமம். பாத்தியா? பொண்ணுனா என்ன செல்லம்? தங்கம். தங்கம் எவ்வளோ ஒரு விலை மதிப்பற்றது இல்லையா செல்லங்களா? அது ரொம்ப ப்ரெஷியஸ் இல்லையா? அதை விட உன்னுடைய ஞானம் நீ சம்பாதிப்பது அதை விட ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பரிசுத்த வேதாகமா செல்லுது செல்லங்களா. இன்னையிலிருந்து நீ எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஞானத்தை நீ என்ன பண்ணணும்? நீ சம்பாதிச்சு வச்சுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஆபத்துகள் எல்லாம் இருக்கும்போது நீ என்ன பண்ண முடியும்? இந்த ஆடு மாதிரி நீ புத்திசாலித்தனமா தப்பிச்சிடலாம். சரியா செல்லம்? சரி, அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? வாங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். மறுபடியும் அக்கா கூட சேர்ந்து இந்த வசனம் சொல்லுங்க செல்லங்களா. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். சூப்பர் செல்லம். இந்த வசனம் எங்க இருக்குன்னா நீதிமொழிகள் 16:16. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணு உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லங்களா? மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.